நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானே இல்லாம போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு அலற விட்டுருக்காங்க. இதை கண்டு இப்போ பாகிஸ்தான் துடிச்சு போயிருக்காங்க. அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா முடிவுக்கு வருகிறதா மோதல் அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஒரு முக்கியமான ஒப்பந்தம், அதுவும் பாதுகாப்பு துறையில ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதனால இந்த மோதல் முடிவுக்கு வருது அப்படின்னே சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறதையும், அதே போல பிரம்மாஸ்திரத்தை கையில எடுத்திருக்காங்க இந்தியா. அவசரமாக இந்தியா திரும்ப பெற்றிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரே அம்பு இரண்டு இலக்குகள், அதாவது சீனா பாகிஸ்தானை சமாளிக்க இந்தியா முக்கியமான திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோலயே தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற லேட்டஸ்டான தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எல்லாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் தவறாம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்போ மோதல் நிலவிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது தொடர்பாக நடந்த அமைதி பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த நிலையில தான் பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, சிராஜுதீன் ஹக்கானி அவர்கள், அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் தன்னுடைய தவறுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேலும் இதே நிலைமை மட்டும் தொடர்ந்துச்சுன்னா பாகிஸ்தானே இல்லாம போயிடும், இருக்காது அப்படின்னு கடுமையாக அவர் பேசியிருக்கிறாரு. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவிட்டு வருது. இரண்டு தரப்புமே மாறி மாறி தாக்கிட்டு வர்றாங்க. இதனால போர் வெடிக்கும் சூழலும் உருவாச்சு. நடுவில் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செஞ்சாலும் நிலைமை மோசமாக மாறாம தான் இருந்துச்சு. இருந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தைகளும் வெற்றியடையல. டிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு ஆப்கானிஸ்தான் ஆதரவளிப்பதாகவும் டிடிபி தங்கள் நாட்டின் மீது எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதாகவும் பாகிஸ்தான் குற்றம் சொல்றாங்க. டிடிபியை ஒழிக்காதது வரைக்கும் அமைதி திரும்பாது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. இருந்தாலும் இதை திட்டவட்டமாக மறுக்கும் ஆப்கானிஸ்தான், டிடிபி அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னும் அதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் சிராஜுதீன் ஹக்கானி அவர்கள் காட்டமான பதிலடி ஒன்று கொடுத்திருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு. ஆப்கானிஸ்தான்ல தீயணைப்பு இயக்குநரகத்தின் கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசியிருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு உள்நாட்டு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அவங்க ஒன்றுபட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, அதாவது பாகிஸ்தான் பிரச்சனைகளை ஆப்கானிஸ்தானுக்குள்ள கொண்டு இங்கு குழப்பத்தை உருவாக்கினால் இந்த தவறுக்கு நீங்கள் பெரும் விலையை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேலும் எங்க கிட்ட நீண்ட தூர ஏவுகணைகளோ அல்லது சக்தி வாய்ந்த ஆயுதங்களோ இல்லை, ஆனா எங்கள் உறுதிப்பாடும் மன உறுதியும் வலுவாக இருக்கு. எங்களுடைய பொறுமையை மீண்டும் சோதிக்க வேண்டாம், அப்படி சோதிச்சிங்கன்னா பதிலடி மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை மறைமுகமாக விமர்சித்த ஹக்கானி அவர்கள், உள்நாட்டில் பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் அதை உங்கள் நாட்டிலேயே தீர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் பல முறை இது தொடர்பாக சொல்லிட்டோம், ஆனால் அதை எங்களுடைய நாட்டில் கொண்டு பிரச்சனை செய்கிறாங்க. ஒவ்வொருவரும் தங்கள் தாய்நாட்டின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், மற்ற நாடுகளிடம் அந்த பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வராது. அதே நேரம் எங்களை யாராவது சீண்டினீங்கன்னா சும்மா இருக்க மாட்டோம், தேவையான பதிலடியை கொடுப்போம். இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய ஸ்டைலில் அணுகணும்னா பாகிஸ்தான் அதே பாகிஸ்தானாக இருக்காது, ஆப்கானிஸ்தானும் எப்போதும் அமைதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேலும் இந்த ஹக்கானி அவர்கள் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் அமைப்பில் ஒரு மிக முக்கியமான தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் நேரடியாகவே பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது முக்கியமானதாகவே பார்க்கப்படுது. 2021 ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானை ஒரு மூத்த தாலிபான் தலைவர் இவ்வளவு கடுமையாக விமர்சிப்பது இதுவே முதல் முறை. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் மோசமாயிட்டு வருவதையே இது காட்டுது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் அப்படி இப்படின்னு எங்க பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க, தலையை வச்சிங்கன்னா தலையே இல்லாம பண்ணி விடுவோம் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காங்க ஆப்கானிஸ்தான். இந்த மிரட்டலை கேட்டு இப்போ பாகிஸ்தான் கதிகலங்கி போயிருக்கு, தொடை நடுங்கி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஏற்கனவே அதாவது பாகிஸ்தான் 4 அடி பாஞ்சாங்கன்னா ஆப்கானிஸ்தான் 16 அடி பாஞ்சு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் சேதத்தை உண்டாக்குறாங்க. பாகிஸ்தானுடைய இராணுவம்னு கூட பார்க்காம மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி அவங்கள போட்டு தள்ளுறாங்க. இப்பேற்பட்ட நிலையில உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டாந்து எங்க நாட்டுக்குள்ள திணிச்சு எங்க மேல பழிய சுமத்த நினைச்சிங்கன்னா, எங்க நாட்டுக்குள்ள கலவரம் ஏற்படுத்த நினைச்சிங்கன்னா சும்மா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், உங்களை காலி செஞ்சிருவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. உண்மையிலேயே இனி வரும் காலம் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமையான காலமாக தான் இருக்க போகுது. ஒரு பக்கம் இந்தியா பக்கம் வம்பு இழுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் பக்கம், இப்படி பல நாடுகள்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கு பாகிஸ்தான். விரைவில் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அடியை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது.
இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா அமெரிக்கா இடையே வரி விவகாரம் தொடர்பாக மோதல் நிலவிட்டு வந்துச்சு. ஆனா இப்போது நிலைமை மெல்ல சீராயிட்டு வருவது போல தெரியுது. இதற்கிடையில தான் பாதுகாப்பு துறையில இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்கு. இது 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு பார்ட்னர்ஷிப்பை அடுத்த 10 வருஷத்துக்கு நீட்டிக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் ஆகியோர் இடையே மலேசியாவில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த நிலையில தான் அந்த கூட்டத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாடுகளுக்கும் இடையிலான இணக்கமான சூழல் அதிகரிக்கும் நிலையில அதற்கான சிக்னலாகவே இது இருப்பதாக ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக ராஜ்நாத் சிங் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கோலாலம்பூர்ல பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் பயனுள்ள ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போது 10 ஆண்டு அமெரிக்க இந்திய பாதுகாப்பு பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட்டோம். இது ஏற்கனவே வலுவான நம்முடைய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு புதிய சகாப்தத்திற்கு வழிவகுக்கும். பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறது நம்முடைய இருதரப்பு உறவுகளுடைய முக்கிய தூணாக இருக்கும் அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்கிறாரு. இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்ததுனால 2 நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் இருந்த நிலையில இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாயிருக்கு. இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் தன்னுடைய ட்விட்டரில் என்ன போட்டிருக்காருன்னா, ராஜ்நாத் சிங் அவர்களை சந்திச்சு அமெரிக்கா இந்தியா பாதுகாப்பு கட்டமைப்புக்கான 10 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன். இது எங்களுடைய பாதுகாப்பு பார்ட்னர்ஷிப்பை முன்னெடுத்து செல்லும். மேலும் இது சிறத்தன்மை மற்றும் தடுப்புக்கான ஒரு மைல்கல் அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னதாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ஹெக்ஸத் தொலைபேசி மூலம் இந்த பாதுகாப்பு பார்ட்னர்ஷிப் குறித்து பேசினாங்க. மேலும் பாதுகாப்பு துறையில் 2 நாடுகளுக்கும் இடையே நிலுவையில் இருக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செஞ்சாங்க. அப்போதுதான் பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்பான முடிவு இறுதி செய்யப்பட்டுச்சு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இந்த ஆண்டு தொடக்கத்தில் வரி விவகாரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலும் சமீபத்திய மாதங்களில் நிலைமை மெல்ல சீராகிட்டே வருது. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த டீல் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் கையோமையோன்னு குதிச்சுட்டு தெரிகிறாரு, இன்னொரு பக்கம் நம்ம கூட டீல் போடணும்னு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. அதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனையும் சரி நட்பும் சரி எந்த வகையில் இருக்குது அப்படின்னு நம்மளால் இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்லவே முடியலை. அப்படி தான் 2 நாடுகளுக்கு இடையே மோதலாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி போயிட்டு இருக்கு. அதனால் வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவுனால இந்தியா பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அவசரமாக இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ரஷ்யாவின் சர்வதேச சொத்துக்கள் பலவற்றை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் முடக்கியதை தொடர்ந்து நம்முடைய இந்தியன் ரிசர்வ் வங்கி தன்னுடைய வெளிநாட்டு தங்க முதலீட்டுகளை உடனடியாக திருப்பி எடுக்க தொடங்கியிருக்காங்க. RBI தன்னுடைய தங்க இருப்புகளில் 65% அதிகமாக தற்போது உள்நாட்டிலேயே வச்சிருக்காங்க. இது 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாகும். யுக்ரைன் ரஷ்ய போருக்கு அப்புறம் இந்த நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. ரஷ்யா மேல உலக நாடுகள் பல பொருளாதார தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிச்சுட்டு வர்றாங்க. ரஷ்யாவுடைய எண்ணெயை வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தண்டிச்சுட்டு வர்றாரு. இப்போது ரஷ்யாவுடைய சர்வதேச சொத்துக்கள் பலவற்றை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் முடக்கியிருக்காங்க. இதனையடுத்து தான் ரஷ்யா கூட உறவு வைத்துக் கொள்ளும் மற்ற நாடுகளுடைய சொத்துக்களும் முடக்கப்படும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு கருதி உலக நாடுகள் தங்களுடைய தங்கத்தை வேறு நாடுகளில் இருக்கும் சேமிப்பு கிடங்குகளில் வைக்கும் வழக்கம் இருக்கு. இந்தியாவும் கூட பல ஆயிரம் டன் தங்கத்தை இதே போல கிடங்குகளில் வச்சு வர்றாங்க. இதைத்தான் தற்போது இந்தியா திருப்பி எடுக்க தொடங்கியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் தொடங்கிய நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் இந்தியன் ரிசர்வ் வங்கி சுமார் 64 டன் தங்கத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக அதன் அரையாண்டு வெளிநாட்டு செலாவணி இருப்புகள் குறித்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் கடைசி நிலவரப்படி மொத்த இருப்புகளில் தங்கத்துடைய மதிப்பு 13% உயர்ந்திருக்கு. இது மார்ச் மாத இறுதியில் 11% இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக ரிசர்வ் வங்கி தன்னுடைய தங்க இருப்புகளில் ஒரு பகுதியை இங்கிலாந்து வங்கி மற்றும் சர்வதேச தீர்வக வங்கி ஆகியவற்றில் வெளிநாடுகளில் வச்சிருப்பாங்க. செப்டம்பர் இறுதி நிலவரப்படி ரிசர்வ் வங்கி 880 டன் தங்கத்தை வச்சிருந்தாங்க. இதில் 576 டன் உள்நாட்டில் சேமிக்கப்பட்டிருந்துச்சு. இது ஒரு சாதனை அளவாகும். 2022 செப்டம்பரில் உள்நாட்டில் வைக்கப்பட்டிருந்த தங்கம் மொத்தத்தில் சுமார் 38% இருந்துச்சு. இந்த மாற்றத்துக்கான காரணத்தை ரிசர்வ் வங்கி சொல்லலை. இருந்தாலும் அமெரிக்கா உள்ளிட்ட G7 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுடைய இருப்புகளை முடக்கியதுக்கு அப்புறம் இந்தியா தன்னுடைய நாட்டின் தங்க சொத்துக்கள் மீதான கட்டுப்பாட்டை உறுதி செய்வதே இந்த நகர்வின் நோக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்திய பெருங்கடல் பகுதியில் நுழையும் சீன கப்பல்கள் உள்பட அனைத்து கப்பல்களையும் இந்திய கடற்படை தீவிரமாக கண்காணிச்சுட்டு வருவதாக கடற்படை துணை அட்மிரல் சஞ்சய் வத்சாயன் அவர்கள் இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த பகுதியில் சீனாவுடைய ராணுவ செயல்பாடு அதிகரித்துள்ள நிலையில ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை எந்த சூழ்நிலையிலையும் சமாளிக்க தயாராகவும் நிலைநிறுத்தப்பட்டும் இருப்பதாகவும் அவர் உறுதியளிச்சிருக்கிறாரு.
தற்போது இந்திய கடற்படையின் 40 போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இதன் எண்ணிக்கையை 50% மேல் உயர்த்தும் பணியில் இருப்பதாகவும் துணை அட்மிரல் வட்சாயன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க தங்கள் திட்டங்கள் தயாராக இருப்பதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் வட்சாயன் அவர்கள் வெளிநாட்டு கப்பல்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேலும் இந்திய கடற்படை பிப்ரவரி 2026 விசாகப்பட்டினத்தில் சர்வதேச கடற்படை கூட்டாய்வை ஏற்பாடு செய்ய இருக்காங்க. இதில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலும் கலந்து கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சீன கப்பல்களுடைய நடமாட்டம் அதிகரிச்சுட்டு வருவது பற்றிய அறிக்கைகள் வெளிவந்துள்ள நிலையில தான் கடற்படையுடைய இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இதன் மூலமாக இந்திய கடற்படை ஒரு அம்பு 2 இலக்குகள் அப்படின்னு பாகிஸ்தான் மற்றும் சீனாவை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள தயாராக இருப்பதையும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.